ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யூஜிசி நெட் மூலியமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் JRF அதாவது ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PhD லெவலுக்கான போஸ்டிங்கான அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ வந்து நம்ம அது எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வந்து நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் யூஜிசி நெட் இருக்கு பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் யூஜிசி நெட் இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இங்கே ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கீழே வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கு பாருங்க, இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 7 நவம்பர். ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா வந்து 1150 ரூபா வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்புறம் வந்து OBC பார்த்தீங்கன்னா 600 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு SC ST டிசேபிலிட்டி அப்புறம் வந்து தேர்ட் ஜென்டர் பார்த்தீங்கன்னா 325 ரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸு. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் பார்ப்போம். நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டு இங்கே வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும், ஸோ எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருங்க. இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் டு ப்ரொசீடருக்கு பாருங்க வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய நேம் வந்து உங்கள் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க, அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து அது கீழே வந்து மதர் நேம் கேட்டிருப்பாங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் என்டர் பண்ணிங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள், டே மந்த் அப்புறம் இயர் கேட்டிருக்காங்க, நீங்கள் கரெக்டாக அதை என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய ஜெண்டர் வந்து நீங்கள் இதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப வந்து நீங்கள் உங்களுடைய நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். திரும்ப வந்து உங்கள் ஃபாதர் நேம் வந்து திரும்ப ஒரு டைம் நீங்கள் என்டர் பண்ணணும். அதே மாதிரி மதர் நேம் என்டர் பண்ணணும். அதே மாதிரி வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து கன்ஃபார்ம் ஜெண்டருக்கு பாருங்கள், நீங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட் என்ன கொடுத்தீங்கன்னா அதே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஆதார் கார்டில் இல்லை வந்து நீங்கள் என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்களோ அது வந்து நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இதை கரெக்டாக என்டர் பண்ணிங்க. உங்கள் ப்ரெமிசஸ், உங்களோட ஏரியா நேமு, லொக்காலிட்டி, அப்புறம் வந்து உங்களோட வில்லேஜ், கண்ட்ரி, ஸ்டேட்டு அப்படி எல்லாமே நீங்கள் பின்கோடு வரைக்கும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும். அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் கம்யூனல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, இங்கே வந்து உங்களோட இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. அது கீழே வந்து திரும்ப வந்து உங்களோட இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. அது கீழே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. திரும்ப வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து ஒரு ஆல்டர்னேட் நம்பர், அதாவது நீங்கள் மேலே கொடுத்துருக்க நம்பர் இல்லாமல் இன்னொரு நம்பர் வந்து ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, அது கொடுத்துங்க. திரும்ப நீங்கள் அதே மாதிரி வந்து உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் அட்ரஸ் எல்லாமே நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, அது வந்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். உங்கள் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம், அப்புறம் வந்து ஜெண்டர், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் சென்ட் OTP டு வெரிஃபை மொபைல் நம்பருக்கு பாருங்க வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு OTP வரும். அந்த OTP வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும், உங்களுக்கான ஐடி வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ கன்ஃபர்மேஷன் கேட்குற பாருங்க, OTP கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இங்கே வந்து இன்கம்ப்ளீட் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்க, வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம என்னென்ன ஸ்டெப் வந்து நம்ம சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, பர்சனல் டீட்டெயில்ஸு, ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸு, எக்ஸாம் சென்டர், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, அட்ரஸு, அப்ளை ஃபார், அப்புறம் வந்து டாக்குமெண்ட் அப்லோடு, அப்புறம் வந்து ஃபைனல் சப்மிட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டெப்பும் வந்து நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ வந்து இங்கே பர்சனல் டீட்டெயில்ஸுக்கு பாருங்க, இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. உங்களுடைய நேஷனாலிட்டி கேட்குறாங்க பாருங்கள், இங்கே வந்து இந்தியன் சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கேட்டகரி கேட்பாங்க பாருங்கள், நீங்கள் என்ன கேட்டகரி வரீங்களோ, நீங்கள் வந்து ஜென்ரலாக OBCயா, அப்புறம் வந்து SC ST ஜென்ரல் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எதில் வரீங்களோ சொல்லிட்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கன்ஃபார்ம் கேட்டகரி கேட்டிருக்காங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் சேமாக நீங்கள் மேலே என்ன கொடுத்தீங்களோ கீழே கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டாக கேட்குறாங்க, அது வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் எஸ்எஸ் கொடுத்துங்களா, நோ கொடுத்துங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து டயபெட்டிக்கான்னு கேட்குறாங்க, அப்படி எது இல்லை நீங்கள் வந்து நோ கொடுத்துங்க. ஸோ உங்களோட பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் கேட்குறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் என்னவோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, சூஸ் பண்ணிங்க. அதாவது இந்து தவிர வேறு எந்த ரிலிஜன் இருந்தாலும் நீங்கள் வந்து மைனாரிட்டியில் வருவீங்க. அதனால் நீங்கள் எதில் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் அது கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் என்ன எக்ஸாம் நீங்கள் எது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன படிச்சிருக்கணும் அதுக்கு சம்மந்தமான சப்ஜெக்ட் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து கேப்சா இருக்குது பாருங்கள், இந்த கேப்சா வந்து என்டர் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்டுவீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் கேட்குறாங்க. நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுக்கீங்களோ அது வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஆதார் கொடுத்துங்க, இல்லை வந்து உங்களுடைய பாஸ்போர்ட், உங்களுடைய பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, வேறு ஏதாவது நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தமான ஐடி ப்ரூஃப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அது கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை அண்டர் கிராஜுவேட் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது யூஜி வந்து 4 இயர்ஸ் யூஜி நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. இல்லை வந்து நீங்கள் உங்களுடைய மாஸ்டர் டிகிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி பாருங்கள் இது நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துருங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ நீங்கள் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நிறைய இருக்கும், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற சப்ஜெக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லை வந்து ஹிந்தியில் வந்து எக்ஸாம் எழுத போகணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சென்டர் இருக்குது பாருங்கள், நீங்கள் எக்ஸாம் எழுத சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபாதருடைய ஆக்குபேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபாதருடைய தொழில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அக்ரிகல்ச்சர், பிஸ்னஸ், மெடிக்கல், இன்ஜினியரிங், லா ப்ராக்டிஸ், அப்புறம் வந்து நிறைய இருக்குது, கவர்மெண்ட் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதில் என்னவோ நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அதேமாதிரி வந்து ஃபாதரோட குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் அவங்க என்ன குவாலிஃபிகேஷனோ அதை வந்து நீங்கள் பார்த்து என்டர் பண்ணிங்க. ஸோ அவங்க வந்து இல்லிட்ரேட்டாக இல்லை மெட்ரிகுலேஷனாக இல்லை வந்து கிராஜுவேட்டாக, போஸ்ட் கிராஜுவேட்டாக, டாக்டரேட்டான்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருக்காங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஸோ கீழே வந்து கேப்ச்சர் கொடுத்துருக்காங்க, அந்த கேப்ச்சர் வந்து என்டர் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மாஸ்டர் டிகிரியோட ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. நீங்கள் பாஸ்னா பாஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து அப்பியரிங் கொடுத்துங்க. அப்புறம் வந்து இயர் ஆஃப் பாசிங் கேட்குறாங்க பாருங்கள். அப்புறம் வந்து உங்களுடைய கோர்ஸ் ஸ்ட்ரீம் கேட்குறாங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய இயர் ஆஃப் பாசிங் அண்ட் அப்பியரிங் கேட்குறாங்க. அப்புறம் வந்து வெதர் ஃபைனல் பாஸ்ட் அப்புறம் வந்து ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிங்க. அப்புறம் வந்து குவாலிஃபைங் எக்ஸாம் ஃப்ரம் கேட்குறாங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து நீங்கள் எக்ஸாம் சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அந்த ஸ்டேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் கேட்குறாங்க, அது நீங்கள் கொடுத்துங்க. அப்புறம் வந்து போர்டு கேட்குறாங்க பாருங்கள். உங்களுடைய போர்டு யூனிவர்சிட்டி நேம் வந்து என்டர் பண்ணிட்டு ரிசல்ட் மோடு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பர்சன்டேஜில் கொடுக்க போகிறீங்களா, வந்து சிபிஜிஏ கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மோடில் கொடுப்பீங்களோ அதை நீங்கள் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு நீங்கள் கேப்ச்சா கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துருங்க. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ட்வின்ஸ்னு கேட்குறாங்க. அந்த ட்வின்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ண சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா கொடுத்துங்க, இல்லை ஒன்றும் கொடுத்துங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து பிஹெச்டின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பிஹெச்டியில் வந்து அட்மிட் ஆகின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் எஸ்னா கொடுத்தீங்க, நோ கொடுத்துங்க. அப்புறம் ஏதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு சம்மந்தமாக கொடுங்க, இல்லை வந்து நோ கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண கேட்குறாங்க பாருங்கள், அதில் வந்து நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட் எஸ் கொடுத்தா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துங்க. கேப்ச்சா வந்து என்டர் பண்ணிட்டு நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். இங்கே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்குது. அப்புறம் வந்து JRF ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இருக்குது பாருங்க. அப்புறம் வந்து PhD இருக்குது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண சொல்லி கேட்குறாங்க வந்து. ஸோ நீங்கள் வந்து எதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துங்க. ஸோ ரெண்டுக்கு அப்ளை பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை வந்து PhD ஒன்று கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் இது மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கேப்ச்சா வந்து என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். JPEG ஃபார்மெட்டில் வந்து 200 KB நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்புறம் வந்து சிக்னேச்சர் வந்து 50 KB வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து ஃபோட்டோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கேப்ச்சா வந்து என்டர் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. உங்களுடைய இமெயில் ஐடி வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வெரிஃபை இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு OTP வரும். அந்த OTP வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து என்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ SBI ஃபஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா UPI மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நீங்கள் QR கோட் கொடுத்தீங்கன்னா அது ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்காரம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய எல்லா ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து பேமெண்ட் ஃபீஸ் பேமெண்ட் இருக்குது பாருங்கள், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.